எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். பாடுங்க, நல்ல வாயை திறந்து அப்பாவை கூப்பிடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் தகப்பனே வாங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம். தகப்பனே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும். எத்தனை ஆசையா சொல்லுங்க. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம். தகப்பனே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும். உயர்த்துவோம் நல்ல சத்தத்தை உமக்கு சிங். உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்கார ரியாந்தரலரவா. உம்மை தொழுகிறோம் இயேசு. திவ்ய சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. சொல்லுவோம் அவரை பார்த்து. எங்கள் ரியாந்தரலா தகப்பனே எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் இந்த கூடாரம் முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நல்ல வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம். எங்கள் ரியாகமா நதுரவலரா தியாந்தரலரதோ சந்துடகனரவா ஓடென்று வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லே ஓசன். உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன். கோடான கோடி தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய இரத்தத்தை கொண்டு மீட்டிருக்கிற நாமோ, மீட்கப்பட்டிருக்கிற நாமோ, வாய்களை திறந்து இரு கரத்தை உயர்த்தி பாடுவோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லே. தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் மூடட்டும். தேவனுடைய உன்னதமான வல்லமை ஒவ்வொருவர் சிரசையும் தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே போராடுகிற எல்லா பார்வோனின் ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெயமெடுக்கிற. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். நல்ல வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி அல்லே. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இருதயம் திறக்கப்படுவதாக, இருதய
மகிமை செலுத்திருங்களே. அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். இன்று நம்மளுடைய தூப வர்க்கம் சுகந்த வாசனையா அவருடைய சமூகத்திற்கு போகட்டும். மகிமை. ஹalleluya. சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அதற்கு மதிப்பு வரல. பனிமுட்டுகளை தங்கங்களினாலே வெள்ளிகளினாலே உள்ள பனிமுட்டுகளை உள்ளே வைத்தான். அதற்கு அப்பையும் மதிப்பு வரல. ஆனால் எப்பொழுது பெட்டி ஆலயத்திற்குள்ளே வந்ததோ, ஆசாரியர்களாலே நிற்க கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமை அந்த இடத்தை மூடினது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்திற்கு மதிப்பு எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி உள்ளே வரும் பொழுது. கர்த்தருடைய பெட்டி உள்ளே வரும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் மதிப்பு எப்பொழுது தெரியுமா? தங்கம் வரும் பொழுது அல்ல, வெள்ளி வரும்போது இல்ல, இந்த உலகத்தின் மேன்மைகள் வரும் பொழுது இல்ல. கர்த்தருடைய பெட்டி எப்பொழுது நமக்குள்ளே எழுந்தருளுகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு. ராஜா, உம்முடைய வார்த்தையை சுமக்கிற இருதயங்களாய் எங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுமக்கிற இருதயங்களாய், பாதுகாக்கிற இருதயங்களாய், பேசுகிற இருதயங்களாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இது அசுத்தமுள்ள உதடு ராஜா. இதை தொடுங்க. சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். அது அம்பாய் போய் இருதயத்தை தைக்கட்டும். எங்களுடைய சிந்தை, எங்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். போராடுகிற எல்லா வானமண்டலத்தின் சேனைகளையும் பாதாளத்தின் ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்ந்துங்க. Thank you. Hallelujah. Hallelujah. ஏசப்பா நம் நடுவுல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் விடுதலையான ஜனங்கள், விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று விடுதலை. பக்கத்துல கையை பிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அவசியமான ஒன்று விடுதலை. விடுதலை. உலகத்தானுக்கு எல்லாம் உண்டு, ஒன்று கிடையாது, விடுதலை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் சார், ஆனா கர்த்தருடைய விடுதலை உங்களுக்கு இருந்தா நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜாத்தி. ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அது யோவான் 8:36 வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அல்லேலூயா சொல்லிருங்களேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாலுமே விடுதலை ஆவீர்கள். இன்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே மெய்யான விடுதலை உண்டாயிருக்கிறதா? பொய்யான விடுதலைகள் வந்துவிட்டது, மாயையான விடுதலைகள் வந்துவிட்டது. இன்று ஆவியானவர் சபைக்கு சொல்ல விரும்புகிறது மெய்யான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மாயையான விடுதலை அல்ல, பொய்யான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். இன்று சபைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை மெய்யான விடுதலை ஐயா. பெரிய ஆசீர்வாதம் எது ஐயா? ஆண்டவர் கொடுத்ததிலே பெரிய ஆசீர்வாதம் எது? பணமா, பொருளா, சுகமா, பலனா, ஆஸ்தியா, சம்பத்தா? இல்ல, விடுதலை. இன்று சத்துரு அதை மிக தந்திரமாய் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டிருக்கிறான். உங்களிடத்திலிருந்து மிக தந்திரமாய் அதை திருடி கொண்டிருக்கிறான். நாம கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவை தான் பேசுறோம், இயேசு கூட தான் வாழ்றோம். ஆனா சத்துரு மிக தந்திரமாய் நம்மிடத்திலிருந்து திருடின ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? விடுதலை. அல்லேலூயா. நமக்கு பேரு விடுவிக்கப்பட்ட ஜனங்கள். என்னது? ஆமா, நமக்கு பேரு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். நாங்க இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, என்னை அடிமைப்படுத்துகிற ஒரு பாவம் கூட என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி. இருதயத்துல கையை வைங்க, கையை வச்சு சொல்லுங்க, என்னை அடிமைப்படுத்துகிற ஒரு பாவம் கூட என் வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மற்றொரு அல்லேலூயா. மெய்யான விடுதலை ஐயா, மெய்யான விடுதலையை அனுபவிக்கிற கூட்டம். அடேங்கப்பா, சோத்திரம். இது ரொம்ப பேசிக்கான வசனம். என்ன வசனம்? நம்ம ஆவியில எங்க இருப்போம்? 4வது வானத்துல
சில நேரங்கள்ல ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து 4வது வானங்களுக்கு போனவங்களுக்கு பேசிக் மறந்துரும். அதை ஞாபகப்படுத்தணும்ல. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? ஐயோ, அவர் பிரசங்கம் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, ஆவி நாங்க நல்ல டீப்பான. சில வேளைகள்ல 4வது வானம் தாண்டின உடனே பேசிக்க ஆண்டவர் உங்களை பேசிக்க ஞாபகப்படுத்த விரும்புறாரு. சொல்லும் போது இருதயத்துல கைய வச்சு சொல்லும் போது ஒரு வெக்கம் வந்துச்சுலையா, மூஞ்சில தலை குனிஞ்சுச்சுலையா, அந்த தலை குனிவை தலையை நிமிர பண்றதுக்கு தான் ஆவியானவர் விரும்புகிறார். மெய்யான விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அதை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துதான் அனுப்புவார். சொல்லிதான் விட்டார், நீ போ, என் பிள்ளைகளை நான் கொடுத்து. ஏன் தெரியுமா? இது எல்லா காதுகளுக்கும் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்க மாட்டார். எல்லா சபைகளுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்க மாட்டார். யாரை மெய்யாய் விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விடுதலையானால் தான் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையும் சரி, அண்ணனும் சரி, உங்களுடைய விஷன் எல்லாம் ரொம்ப பிராடா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப பிராடான விஷனா இருக்கு ஐயா. எழுப்புதல். எங்க தேசத்துல கட்டப்பட்டு இருக்கவன, சிறைப்பட்டு இருக்கிறவன விடுதலையாக்குறது தான் சார் எங்க மிஷன். சந்தோஷம். அந்த மிஷனில் இருக்கிற நீங்கள் தலை குனிந்து இருந்தீங்களா, அவனை எப்படி விடுவிக்கிறது சார்? நீங்கள் விடுதலையானால் தான் கட்டப்பட்டவனை விடுதலையாக்க முடியும். ஒரு குருடன் அடுத்த குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. பக்கத்துல கைய பிடிங்க. ஒரு குருடன் அடுத்த குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நீங்க தெளிவா இருந்தா தான் அடுத்தவனை தெளிவா நடத்த முடியும். ஆமென் சொல்லிருங்களேன். ஐயா, எல்லா ஆசீர்வாதம் இந்த உலகத்துல பணம் பொருள் எல்லாம் அது வேற ஆசீர்வாதம். ஆனா மெய்யான விடுதலைங்கிறதுக்கு அது வேற லெவல் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஏன் அத வேற லெவல் விடுதலைன்னு சொல்றேன்? வாசிங்க யோவான் 8:35. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை, மெய்யான விடுதலை என்கின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு எதை கொடுக்குது தெரியுமா? வீட்டிலே நிரந்தரமாய் தங்குவதற்கு. எதை தருது? வேற எந்த ஆசீர்வாதமும் இதை கொடுக்காது ஐயா. வேற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உங்களை வீட்டிலே தங்க பண்ணும். அது எது? மெய்யான விடுதலை. பக்கத்துல கைய பிடிங்க. மெய்யான விடுதலை. அது அடிமைக்கு கிடையாது. அதுதான் முக்கியம். யாருக்கு கிடையாது? ஐயா, இங்க வீடுங்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம். எது சொல்லுங்க? கர்த்தருடைய பிரசன்னம். ஒருத்தன் பாவத்திற்கு அடிமையா இருக்கும் பொழுது கிருபையினாலே ஒருவேளை கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்து வந்து போகலாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கிருபையினாலே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருப்பீர்கள் என்றால், ஒரு சைடு இயேசுவையும் வச்சுக்கிட்டு ஒரு சைடு பாவத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வாழ்வீங்கன்னா, கிருபையினாலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வந்து வந்து போகலாம். ஆனால் எவன் ஒருவன் மெய்யான விடுதலையை அனுபவிக்கிறானோ அவன் ஒருவன் மாத்திரம்தான் அவருடைய பிரசன்னத்திலே தங்க முடியும். அல்லேலூயா. இந்த காக்கா கூட்டத்துக்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பக்கத்துல கைய பிடிங்க சீக்கிரம். காக்கா கூட்டத்துக்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தம். கிருபை இருக்கு, உண்மை சார். கிருபை இருக்கு, உண்மை. அந்த கிருபை கண்ணு மூடுற வரைக்கும் தான் இருக்கும். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். சத்துருனுடைய கடைசி காலத்தின் தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை வீட்டில தங்க பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் சார். உங்களை வீட்டில தங்க பண்ணக்கூடாது. வந்து வந்து போய்க்கோ. அப்பப்ப சபைக்கு வா, அப்பப்ப காணிக்கை போடு, அப்பப்ப இந்த உபவாச கூட்டத்துக்குலாம் வா, அப்பப்ப பைபிளை படி, அப்பப்ப ஜெபி, அப்பப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு. ஏன் கன்சிஸ்டன்டா இருக்க முடியல? 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் சார். 2 நாள் எந்திரிக்கிறேன், 3வது நாள். ஏன்னா அது பிராக்டிஸ்ல வராது. பக்கத்துல கைய பிடிங்க. அது பிராக்டிஸ்ல வராது, மெய்யான விடுதலையிலே வரும்.
நிறைய பேர் நம்மளுடைய சுயபலத்தை வச்சு முட்டி மோதி பாப்ப, பிராக்டிஸ் பண்ணிப்பா. இது பிராக்டிஸ்ல வராது, என் ஆண்டவருடைய தொடுதலிலே வரும். அல்லேலூயா. இன்று பலரையும் சத்துரு சபையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றேன், வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீ வந்து போறவனா இரு. கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து போறவனா வேண்டாயா, வேண்டாயா. நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து போறவர்களா இருக்கக்கூடாது. அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லிருங்க. நிலைத்திருக்கிறதுக்காகத்தான் மெய்யான விடுதலை. இல்லாட்டி பொய்யான விடுதலை நீங்க வச்சுக்கலாம், சந்தோஷம், அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பொய்யான விடுதலை நீங்க வச்சுட்டு வாழலாம், பிரச்சனையே கிடையாது. மெய்யான விடுதலை எதற்கு? நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதற்கு, அவரோட வாழ்வதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு. இந்த பூமியிலே அவருடைய பிரசன்னத்தில் அப்பப்ப வந்து வந்து போய்கிட்டு இருக்கிற நம்மள நிரந்தரமாய் நித்தியமாய் அவருடைய பிரசன்னத்திலே வைத்து களி கூற வைக்கணும்னு நினைக்கிறாரே, அதுக்குத்தான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க சார். ஒன்னு இஸ்மாயேல், இன்னொன்னு ஈசாக். இதுல கரெக்டா நேரம் வர அந்த குழந்தை இஸ்மாயேல் யார் குழந்தை? ஆமா சார், தோல்ல போட்டு வளர்க்கிறாரு, நெஞ்சில போட்டு வளர்க்கிறாரு, அம்மு ஜும்மு எல்லா கொஞ்சலும் இருக்கையாங்க. ஆனா நேரம் வரும் பொழுது, வாக்கு தத்துவம் யாருக்குன்னு வரும் பொழுது, யார் அடுத்து நடத்தணும்னு நினைக்கும் பொழுது, கர்த்தர் மேல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு போகணும்னு வரும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, அவனை தூக்கி தூர போடு. யாரை தூக்கி? அவனை தூக்கி. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீங்க கண்ணை மூடுகிற சமயத்துக்கு அடையாளம். என்ன சமயத்துக்கு அடையாளம்? கண்ணை மூடுகிற அடையாளம். கண்ணை மூடுகிற சமயத்துக்கு. அது வரைக்கும் அப்பா தம்முடைய கிருபையினால எடுத்து கொஞ்சுவாரு, எடுத்து முத்துவாரு. நீ என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல மக்களே, நீ நான் ஏன் புள்ளலன்னு பார்த்துப்பாரு. கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் என் சமூகத்தை விட்டு தூர போன்றுவார். ஏன்? உனக்குத்தான் மெய்யான விடுதலையின் மேல வாஞ்சை இல்லையே. இந்த கையில பாவம், இந்த கையில பிரசங்கம். என்னது சொல்லுங்க ஐயா? இந்த கையில சிகரெட், இந்த கையில மைக்கு, இந்த கையில தண்ணி, இந்த கையில பைபிள். இப்ப தெரியாது. கிருபை, கிருபையின் காலம் வந்து வந்து பிரசன்னத்துல வந்து வந்து மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் சரி போய்த்தலன்னு விடுவாரு. கண்ணை மூடுன அடுத்த நிமிஷம் போய்த்தலன்னு சொல்ல மாட்டார், தூர போம்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி பரிதபிக்கப்பட்ட ஜனமாய் உங்களையும் என்னையும் பார்க்க விரும்பவில்லை. மெய்யான விடுதலைக்குள்ளே நம்மை நடத்த விரும்புகிறார். மெய்யான விடுதலை. ஏனென்றால் நீங்கள் விடுவிக்கப்பட்டால் தான் ஒரு திரள் கூட்டத்தை விடுதலைக்குள்ளே நடத்த முடியும். ஆமென் சொல்லிருங்களேன். ஆமென் சொல்லிருங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இத ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த கூட்டத்துக்கு, யூத கூட்டத்துக்கு. எப்பா மெய்யான விடுதலை நான் தான்ப்பா, குமாரன் விடுதலை ஆக்குனா வேற யாரும் விடுதலை ஆக்க முடியாதுப்பா, நான் ஒருத்தன் தான் அதுக்கு சோர்ஸ்னு பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனுங்க ஒரு கேள்வி கேட்கிறானுங்க. என்ன? வாசிங்க யோவான் 8:33. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். என்ன திமிரு? என்ன சார்? ஆண்டவர் அங்க விடுதலையை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்றான்? நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. யார் சந்ததியா? ஆபிரகாமின் உனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் அதை வச்சுக்கிட்டு சொல்றான், நாங்க விடுதலை பெற்ற ஜனங்கள் தெரியுமா? ஐயா, உனக்கு ஆபிரகாமுடைய நீதி தெரியுமா? உனக்கு ஆபிரகாமோட விசுவாசம் தெரியுமா? ஆபிரகாமோட நடத்த தெரியுமா? ஆபிரகாமோட வாழ்க்கை தெரியுமா? எதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சது ஆபிரகாமுடைய பேரு. பக்கத்துல கைய பிடிங்க. ஆபிரகாமுடைய பேரு. ஆபிரகாமோட பேரை வச்சுக்கிட்டு இவரே சொல்லிக்கிறாரு, நாங்க விடுதலை பெற்ற, எங்க தாத்தா பெரிய ஜமீன் தெரியுமா? நீயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க.
எங்க தாத்தா அந்த காலத்துல 20-25 லாரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, நீயே டயருக்குன்னு காத்தடிக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க தாத்தா ஆபிரகாம் தெரியும்ல, அவனுடைய நீதி தெரியுமா, அவனுடைய விசுவாசம் தெரியுமா, அவனுடைய நடத்தை தெரியுமா, அவனுடைய கீழ்ப்படிதல் தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம்னு பேரு மட்டும் தெரியும், விடுதலை தெரியும். அல்லேலூயா. என்னையா சொல்ற? இது அவங்க, நம்ம ஒரு படி மேல. பக்கத்துல கைய பிடிங்க. இது அவங்க, நம்ம ஒரு படி மேல. அவங்க ஆபிரகாம் சந்ததி, நாங்க கிறிஸ்துவின் சந்ததி. பக்கத்துல கைய பிடிங்க. அவங்க ஆபிரகாமின் சந்ததினா நாங்க கிறிஸ்துவின் சந்ததி. இயேசுன்னு சொன்ன உடனே விடுதலை பொத்துக்கிட்டு வந்துரும். என்ன வந்துரும்? இயேசுன்னு சொன்ன உடனே என்ன வந்துருமா? விடுதலை. இயேசுவோட தியாகம் தெரியுமா? இயேசுவோட பரிசுத்தம் தெரியுமா? இயேசுவினுடைய பாடுகள் தெரியுமா? இயேசுவினுடைய நீதி தெரியுமா? இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இயேசுங்கிற பேரு மட்டும் தெரியும். உங்களுக்கு பேரு அல்லேலூயா. பேரில் இல்ல விடுதலை, வாழ்க்கையில தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பேர் வைக்கிறது, எங்க பூர்வீகம் தெரியுமா, எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா, எங்க சித்தப்பா யாரு, அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இயேசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க எப்படிப்பட்ட ஜனங்களா சொல்லுங்க. விடுதலை இயேசுங்கிற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க, நீங்க விடுதலையாக்கப்பட்ட ஜனம். இப்ப நடக்கிற பாவம், இதுக்கு அடுத்து நடக்கிற பாவம், ஃபியூச்சர் நீங்க செய்ய போற எல்லா பாவத்துக்கும் அவர் செஞ்சு சூப்பர் இயேசு, சூப்பர் இயேசுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இயேசுவை. இப்படி இருந்தா யாராவது பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வருவோமா? எங்கள் தகப்பன் ஆபிரகாம் ஐயா, இயேசுவின் பேரை அறிந்தால் விடுதலை அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பக்கத்துல கைய பிடிங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவருடைய நீதிக்குள் இருந்தால், அவருடைய அடிச்சுவடுகளுக்கு பின்னாடி நடந்தால் நீங்கள் புது சிருஷ்டியா இருப்பீர்கள். ஆமென் சொல்லிருங்க. இந்த பூர்வீகத்தை வச்சுட்டு பாவம் வாலிப பிள்ளைகள்லாம் ஏதாவது ஒரு சைக்கோவை தூக்கி கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு ஏமா இப்படி பிள்ளைய கல்ல, ஏன்பா இப்படி பார்த்து இப்படி கழட்டினீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஐயோ அண்ணே அவங்களுடைய பேரண்ட் ஊழியக்காரங்கண்ணே. என்னது? அவங்களுடைய பேரண்ட் வல்லமையான ஐயா, அவங்க பேரண்ட் ஊழியக்காரங்க. இவன் ஊழியக்காரனா? அவங்க தாய் தகப்பன் 24 மணி நேரம் ஜெபிப்பாங்க, இவன் ஜெபிப்பானா? அல்லேலூயா. ஏமாந்து போகாதீங்க. தாய் தகப்பனை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. பிள்ளை அப்படித்தான் இருப்பான்னு அவசியம் கிடையாது. உங்க பிள்ளைகளையும் நீங்க நம்பாதீங்க. பக்கத்துல கையை பிடிங்க. உங்க பிள்ளைகளையும் ஒரு லெவலுக்கு மேல நம்ப கூடாது. எங்க அம்மாலாம் நான் உண்மையா சொன்னாலும் செருப்ப கலத்தி அடிப்பாங்க. சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையம்மா உண்மையை தான் சொல்லு, உண்மையை சொல்லு. ஒரு லெவலுக்கு மேல உங்க பிள்ளைய, நிறைய பெற்றோர் நீங்க செய்யற தவறு என்ன தெரியுமா? என்ன தவறு செய்றீங்க தெரியுமா? என் பிள்ளை என்னைய பார்த்து படிச்சுப்பான். என்ன பண்ணுவான்? உங்களை பார்த்து அப்படியெல்லாம் படிக்க மாட்டான் ஐயா. அவன் பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. கிழவனாகிற வரைக்கும் நடத்தணும். நாங்க விசுவாசத்துல டாப். எங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துப்பாரு. அப்ப கர்த்தரை வளர்த்திருக்க மாட்டாரா? கர்த்தரே ஐயா, நான் உண்மையை யதார்த்தத்தை பேசுறேன். இப்ப வரும் பொழுது என் ஒய்ஃப் கால் பண்ணி ஒரு பயங்கரமான நியூஸை சொன்னான். எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி எங்களை பார்க்க வந்தாங்க. அதில் 2 பெண் பிள்ளைகள். அதில் அந்த மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ ஃபோன் போட்டு சொல்றா, அப்பா அந்த புள்ள வேற ஒருத்தனோட ஓடிச்சாலாம். இப்போ வரும்போது நான் சொன்னேன், நான் போற நேரத்தில் நல்ல செய்தி சொன்னம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நம்பிக்கை தானே? கேட்டா என்ன, ஏன் புள்ள தப்பு பண்ணுவானா? ஐயா, ஹை பிரீஸ்ட் ஏலியோட பிள்ளைகளே போயிட்டாங்க.
சரி, அதை மாத்துறதுக்கு யாரை கூட்டிட்டு வராரு? சாமுவேல கூட்டிட்டு வராரு. சரி, சாமுவேல் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா அவங்க அதுக்கு மேல தருதலையா இருக்காங்க. அல்லேலூயா. பிள்ளைய வளங்க, வளராது அதுவே, அது மரம் கிடையாது. பக்கத்துல கைய பிடிங்க, அது மரம் கிடையாது. வளங்க வளங்க. எங்க தாத்தா வல்லமையா ஊழியம் பண்ணாரு, அந்த ஊழியத்தின் பலன் மிஸ் ஆகுமா? என் பிள்ளையும் பெரிய திருட்டு பயலா வருவான். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இந்த ஆபிரகாம் புள்ள, இயேசு புள்ளலாம் வேலைக்கு ஆகாது. பக்கத்துல கைய பிடிங்க. இந்த ஆபிரகாம் புள்ள, இயேசு புள்ள, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும். அதுக்கு ஞானம் தாங்கப்பான். 2 கரத்தையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்க, இருதயத்துல கைய வச்சு, அப்பா அதுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, எங்களுடைய சந்ததியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு அந்த விசேஷத்த ஞானத்தை வச்சிருங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு இயேசு கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அவரு தெய்வம். யாரு? இயேசு. ஆவியிலே வளர்ந்தார். எதுல பண்ணாரா? கடவுள் எப்படி ஐயா ஆவியில வளருவாரு சொல்லுங்க? அவரே குழந்தையா இருந்தாலும் அவர் யாரு? தெய்வம் சார். குழந்தையா இருந்தாலும் யார் அவரு? ஆவியிலே வளர். அப்படின்னா என்ன? ஃபுல் மனுஷனா எப்படி ஐயா வளர்ந்தார் ஆவியில சொல்லுங்க? தானா வளர்ந்தாரா சொல்லுங்க? மரியாள் கொடுக்கிற ஃபீட கரெக்டா கொடுத்தாங்க. அது இயேசுவுக்கே தேவைப்பட்டுச்சு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அது இயேசுவுக்கே தேவைப்பட்டுச்சு. எப்படி ஐயா 12 வயசுல தர்க்கம் பண்ண முடிஞ்சிச்சு? அவங்க அம்மா ஊட்டுன ஊட்டு, அவங்க அம்மா சொல்லி கொடுத்த, வயத்துல இருக்கும் போதே தூதனன்னு சொல்லிட்டான், அம்மா உன் வயித்துல இருக்க சாதாரண பிள்ளை இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற செம புள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அந்த அம்மாக்கு தம் பிள்ளையோட ஃபியூச்சர் தெரியும். ஃபியூச்சருக்கு தேவையான ஃபீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன் சொல்லுங்க. வயத்துல இருக்கும்போது என் புள்ள டாக்டர் ஆயிரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டாக்டர் ஃபீட் எல்லாம் கொடுப்பீங்க. சின்ன வயசுல இருந்தே ஸ்டெத்து வாங்கி கொடுக்கறது என்ன, நெஞ்சில வைக்கிறது என்ன, ஊசி வாங்கி கொடுக்கறது என்ன, சின்ன வயசு அந்த மைண்டுக்குள்ள போணுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள ஊழியக்காரன் ஆகணும்னு என்னைக்காவது ஒரு தாய் நினைச்சிருக்கீங்களா சொல்லுங்க? சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போது, ஆக்சுவலா நான் இங்க 10 வருஷம் தூத்துக்குடியில இருந்தேன். இப்ப வந்த உடனே ஒரு அருமையான சாட்சி என் நெஞ்செல்லாம் பூரிச்சு போச்சு. என்னன்னா, அருமை பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, எப்பா உங்க அம்மா அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ அப்ப பொடியனா வந்த. எதா வந்த? பொடியனா வந்த. இப்போ ஊழியக்காரனா தெய்வம் உன்னைய பொறாம தான் இருந்தாலும் உங்களுக்கு. அப்ப எல்லார் வீட்லயும் ஒரு சாம் இருப்பான் தெரியுமா? எல்லார் வீட்லயும் ஒரு சாம் இருப்பான். ஏன்னா அந்த மூத்த பிள்ளை யாருக்கு? ஆமா, கொடுத்துடணும். இப்ப சாமே கிடையாது. நெட்டுல பார்த்து வாயிலே நுழையாத சைனீஸ் பேரா வைக்கிறாங்க. டமால் டுமில் தான் பேர் வைக்கிறாங்க. அதான் ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னானே, உங்களுக்கு தெரியுமா சைனாக்காரங்களாம் எப்படி பேர் வைப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன் தெரியலடா அப்படின்னு. அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாரம்பரியம் இருக்கானே. என்னடா பாரம்பரியம் அப்படின்னு? குழந்தைய தூக்கிட்டு ஹைட்டான மலைக்கு போயிடுவாங்கண்ணே. சரிப்பா, போயிட்டு செம்ப உருட்டி விடுவாங்க. அது என்ன சத்தம் கேட்குதோ அதை பேரா வச்சிருவாங்களாம். டொயின் டையின் டொயின் ஏதாவது சத்தம் கேட்கும்ல. இப்ப பேர் வைக்கிறதெல்லாம் ஹீப்ரூல வைக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ மாதிரி ஃபுல்லா. நீ வாடிப்பட்டியில பிறந்தவன் தானே நீ? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிள்ளைகளை நடத்துவதற்கு அந்த விசேஷத்தை ஞானத்தை தரட்டும். ஆமேன்னு சொல்லிருங்க. உங்க பிள்ளைகளை ஒரு லெவலுக்கு மேல நம்பாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய புலியா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைய ஒரு லெவலுக்கு மேல அப்பப்ப, இவர் என் தம்பி, அப்பப்ப ஒரு போனை பார்த்து நோண்டிடுவேன் நான். என் ஒய்ஃபு கூட, என்னப்பா இப்படி நம்பிக்கை இல்லாம? அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இல்லைன்னு, அவன் கெட்டு போன பிறகு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதே வாலிப பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க, இதுக்கு மேலே இவனை விட்டா மொத்த சோழியும். சரி ஐயா, இப்போ இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போய்கிட்டே இருக்கு.
உடனே அவங்ககிட்ட விடுதலையை பத்தி சொல்றாங்க. உடனே அவன் பதில் சொல்றான், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீ எந்த சந்ததியா வேணாலும் இருந்துட்டு போ. ஆண்டவர் பதில் சொல்றாரு 8:34. அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அல்லேலூயா, நீ இயேசு பிள்ளையா இரு, தேவதாஸ் பிள்ளையா இரு, யாரு பிள்ளையா இரு, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க உடம்ப குளிக்க அந்நிய பாஷை பேசுற ஆளா இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். 2 தடவை சொல்றாருங்க. உண்மையாக உண்மையாக சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆவியில 3வது வானம் 4வது வானம் பவுலையே ஓவர்டேக் பண்ணிட்டு போனாலும் சரி அக்கா, ஒரு பக்கம் பாவம் செய்வாய் என்றால் நீ அடிமையானவன். பக்கத்துல கைய பிடிங்க. நீங்க ஆவியில எவ்வளவு தேறினாலும் சொல்லுங்க, ஆவியில எவ்வளவு தேறினாலும் பாவம்னு செஞ்சா பாவத்திற்கு அடிமையா தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள மெய்யான விடுதலை இல்லை. மெய்யான விடுதலை இல்லாட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திலே தரித்திருக்கிற தகுதியை இழக்கிறீர்கள். எதை இழக்கிறீங்க? அதுதான் கீ. கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கும் தகுதியை இழக்கிறீர்கள். அதைத்தான் ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். ராமன் சொல்லிருங்களேன், ராமன் சொல்லிருங்களேன். சரி ஐயா, இப்ப இந்த மெய்யான விடுதலை இல்லாத மனுஷன் எப்படி எல்லாம் இருப்பான்? வாசிங்க மார்க் 8:23. இங்க ஆண்டவர் ஒரு குருடனுக்கு என்ன பண்றாரு? பார்வை கொடுக்கிறார். இந்த பார்வை கொடுக்கும் போது உமிழ் நீரை வச்சு பார்வை கொடுத்துட்டு கேட்கிறாரு, எப்பா தம்பி நீ எதையாவது பாக்குறியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அடுத்து அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரத்தை போல. ஐயா, இந்த குருடன் பிறவி குருடன் கிடையாது. என்ன குருடன் கிடையாது? பிறவி குருடன் கிடையாது. அதனாலதான் மனுஷனும் தெரியுது, மரமும் தெரியுது. மனுஷனும் தெரியுது. அவன் சொல்றான், ஆண்டவரே மனுஷன் பூரா மரம் மாதிரி தர்றான் ஆண்டவரே. அப்ப இவன் பிறவி குருடன் இல்ல, பாதியில குருடனானவன். அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே மனிதர்கள் எல்லாம் எப்படி தெரியுறாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் பிறவி குருடர்கள் அல்ல. என்ன குருடர்கள் அல்ல? பாதியில குருடனானது. பக்கத்துல கைய பிடிங்க. பாதியில குருடனானதே. மெய்யான விடுதலையை அனுபவித்த கூட்டம் தான் இது. எதை அனுபவித்த கூட்டம்? மெய்யான விடுதலையை அனுபவித்த கூட்டம். மெய்யான பரிசுத்தம் எது என்று அனுபவித்த கூட்டம். மெய்யான ஆசீர்வாதம் எது என்று அனுபவித்த கூட்டம். இப்ப கொஞ்சம் மங்களா தெரியுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் மங்களா தெரியுது. அது எப்படி தெரியுது அவருக்கு? மனிதர்கள் எல்லாம் அப்படின்னா அங்க இயேசுவும் அவனுக்கு எப்படி தெரியுறாரு? அதான் விஷயம். மனிதர்கள் எல்லாம் மரமா தெரிஞ்சா அப்ப இயேசு அங்க எப்படி தெரியுறாரு? மெய்யான விடுதலை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு மரமாய் தெரிவார். எப்படி தெரிவாரு? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. மெய்யான விடுதலையே இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு மரமாய் இருப்பார். பேச மாட்டாரு, உணர்த்த மாட்டாரு, நடத்த மாட்டாரு, எந்த காரியத்திலும் இன்வால்வ்டாக இருக்க மாட்டாரு. இயேசு மரமாய் இருப்பார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, உம்முடைய வல்லமை மிகுந்த பெட்டியுடன். எதோட? வல்லமை மிகுந்த பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திலே எழுந்தருளும். எதோட எழுந்தருளும்? சொல்லுங்க ஐயா. இது தேவனுடைய ஆலயம் என்றால் இதற்குள்ளே கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இது பாலடைஞ்ச பங்களாவா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது?
அப்படி பங்களாவா, பாலடைஞ்ச பங்களாவா இருக்குது, சத்தம் கேட்க மாட்டேங்குது, உணர்வு இல்ல, வழி நடத்துதல் இல்ல. இதுவே சத்தம் என்கின்ற சத்தம் உங்களுக்கு, இதுவே வழி என்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்கலாச்சு. என்ன பிரச்சனைனா, இயேசு உங்கள் வாழ்க்கையிலே மரமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வல்லமை மிகுந்த பெட்டியுடன் உமது தாபர ஸ்தலத்திலே எழுந்தருளும். சும்மா இல்ல ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு எப்பொழுது மதிப்பு? என் இயேசு உள்ளே இருந்து பேசும் பொழுது, ஆவியானவர் உள்ளே இருந்து பேசும் பொழுது, ஆவியானவருடைய நடத்துதல் என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, ஆவியானவர் எனக்காக கோணலான எல்லாவற்றையும் நேராய் மாற்றும் பொழுது, அவர் எதுக்குமே பிரயோஜனப்படாத மரமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறார் என்றால், மெய்யான விடுதலையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை உள்ள புகுந்து, சொல்லுங்க, கைய பிடிங்க, இயேசு மரமா இருக்காரோ? அதனாலதான் தம்பி நாங்களும் மரமா இருக்கோம். அல்லேலூயா. ஐயா, இயேசு பேசாத நாளை உங்களால யோசிக்க முடியுதுன்னா பிரச்சனை இருக்கு. இயேசு பேசாத நாளை உங்களால தொடங்க முடியுதுன்னா பிரச்சனை இருக்கு. ஒரு நாளை நீங்க தொடங்கும் பொழுது இயேசுவோட சத்தத்தை கேட்காம நீங்க தொடங்குறீங்கன்னா பிரச்சனை இருக்கு. எப்படி ஐயா இயேசப்போட சத்தத்தை கேட்காம அந்த நாளை தொடங்க முடியுது? உங்களுக்கு பேர் தான் விடுதலை. உங்களுக்கு பேர் தான் விடுதலை கூட்டம். எப்படி ஐயா முடியுது? எப்படி ஐயா முடியுது? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒரு அலார்ம் செட் பண்றேன், ஆனா அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறேன். ஆண்டவரே, என்ன பண்றேன்? நான் குறித்த ஜாமத்திற்கு முன்பே, குறித்த ஜாமத் அலாம் வைக்கிறாரு. காலையிலே 4 மணிக்கு எந்திரிக்கணும் அலாம் வைக்கிறாரு. இவர் தான் எந்திரிச்ச அலாராமிய ஆஃப் பண்றார். ஏன்? அவருடைய சத்தம் கேட்காமல் இந்த நாளை நான் தொடங்க கூடாது. அவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் இந்த நாளை நான் தொடங்க கூடாது. மரமா மட்டும் வைக்காதீங்க, அது ஆபத்து. உங்கள் பாவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் பாவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர் பேசுகிற வரைக்கும், உணர்த்துகிற வரைக்கும் தான் அந்த மரத்தை வெட்ட முடியும். அவர் பேசாம அமைதி ஆயிட்டார்னா அந்த மரத்தை நீங்க எவ்வளவு பெரிய ஆக்ஸா பிளேடு வச்சு வெட்டினாலும் வெட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கும் ஒரு நாள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. அவரை மரமா மாத்திரம் வச்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. 2 கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் செய்யும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, வாசிங்க சங்கீதம் 30:7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால், உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ, உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இதுதான் மெய்யான விடுதலையிலே வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய டே டு டே லைஃப். அப்பா, உங்க முகத்தை நீங்க மறைச்ச உடனே கலங்கிட்டேன்பா. உங்க சத்தம் கேட்கலன்னு கலங்கிட்டேன்பா. உங்க வழி நடத்துதல் இந்த காரியத்துல இல்லைன்னு கலங்கிட்டேன்பா. இங்க அது பேச்சே கிடையாது சார். எங்களுக்கு தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. யார் இருக்கா சொல்லுங்க? தீர்க்க தரிசி. இயேசு பேசாட்டினா கூட தீர்க்க தரிசி பேசுவார். அது என்ன தீர்க்க தரிசின்னு எனக்கும் இன்ன வரைக்கும். ஐயா, இயேசு பேசிதானே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசிதானே தீர்க்க தரிசனம் சொல்லணும். இயேசுவே பேச வேண்டாம் சார் இவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன் வஞ்சிக்கிறவர்கள் எழும்பி நிக்கிறாங்க சொல்லுங்க? ஏன் வஞ்சிக்கிறவங்க எழும்பி நிற்கிறாங்க? நீங்க இடம் கொடுக்க போய், நீங்க இடம் கொடுக்க
சத்தியத்தை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியால் கர்த்தரே கேடான சிந்தைகளுக்கு அவர்களை யாரு ஒப்பு கொடுக்கிறாரு? ஆமாங்க ஐயா, உன் மனசுல என்ன ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு. அப்ப சாமோடைய பிரசங்கம் உனக்கு சரி வராது, அவரோட பிரசங்கம் தான் சரி இருக்குன்னு உங்களையே யார் அனுப்பி வைக்கிறா? சொல்லுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஓநாய்கள் எல்லாம் உள்ள வந்து ஜனங்களை ஒண்ணு வஞ்சிக்கல. கர்த்தர் உங்களை அனுப்பி வைக்கிறார். உன் இருதயத்தின் இச்சைப்படி போ, அவன் உன் ஆசை தீர பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்று கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கணும். ஐயா, நம்ம படிக்கிறத பிராக்டிக்கல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆசை இல்லையா? என்னைக்கு தேடு, நீ கண்டடைந்தாலும் கண்டடைவாய் எழுதல, கண்டடைவாய். நீ கேளு, கொடுத்தாலும் கொடுப்பேன் இல்ல, கொடுக்கப்படும். தட்டு, திறந்தாலும் திறப்பேன் இல்ல, திறப்பேன். இது வாக்கு தத்துவம். இத படிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்பா பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. தேடுனா என்னை பார்க்க முடியும்னு சொன்னீங்கல்ல, நான் உட்கார்ந்துருக்கேன். தட்டுனா திறப்பேன்னு சொன்னீங்கல்ல, தட்டுறேன். என்னைக்கா பிரச்சனை என்ன தெரியுமா? தியரிட்டிக்கலாவே நம்ம வாழ்க்கை போகுது சார், தியரிட்டிக்கலாவே போகுது சார். நம்மளுடைய ஆவியின் முதிர்ச்சி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சத்தியத்தில் அந்த சத்தியம் இந்த சத்தியம் தியரிட்டிக்கலாவே போகுது சார். அப்போஸ்தலரின் காலத்திலே நடந்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அதிசயங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பிராக்டிக்கல். கர்த்தருடைய பிரசன்னத்தை பேசல, கொண்டு வந்தான். கர்த்தருடைய பிரசன்னத்தோட நடந்தார்கள். அதனாலதான் நிழல் பட்டு கேவல ஒரு மீன் விற்கிற பயலுக்கு போய் வருமா சார்? அப்படிதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அப்படித்தானே சொல்லுவோம் சார். அழுக்கு சார், நாறு சார். அவருடைய நிழல் பட்டு, பேதுருவோட நிழல் பட்டு அப்படி ஆகுமா? அந்த நிழலுக்குள்ள வேற ஒரு நிழல் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய நிழல் அங்க இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தியரியாவே போது சார். பட்டைய கிளப்புறாருங்க பிரசங்கம். என்ன பண்றாரு? பட்டைய கிளப்பி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தினந்தோறும் அவரை தேட ஆரம்பிங்க. அவருடைய சத்தம் கேட்காட்டி ஏண்டவரே பேசலன்னு கேளுங்க. ஏண்டவரே இந்த காரியத்தில் நீ வழி நடத்த மாட்டீங்கன்னு கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது, விடுதலையாகாத ஒரு மனிதனுக்கு இயேசு மரமாய் தெரிகிறார். இரண்டாவது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32:4. பொன்னை வாங்கி கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். ஒரு ஆமென் சொல்லிருங்க. மெய்யான விடுதலை இல்லாத ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கண்ணுக்குட்டியா தெரிவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மெய்யான விடுதலை இல்லாதவனுக்கு முதல்ல மரமா தெரிகிறாரு, அடுத்து கண்ணுக்குட்டியா தெரிகிறார் சார். அல்லேலூயா. ஏன் கண்ணுக்குட்டியா தெரிகிறாரு? எகிப்திலிருந்து விடுதலை ஆனாலும் இருதயம் அதானங்கோ. எங்களுக்கு பேரு விடுவிக்கப்பட்ட ஜனம். சைட்ல வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, சார் நீங்க எங்க இருந்து இவ்வளவு கூட்டமா வரீங்க? அவங்க சொல்லுவாங்க, அட்டு எகிப்துல இருந்து கிளம்பி ராஜ பிரயாணம் போய்கிட்டு இருக்கு. அடேங்கப்பா. அல்லேலூயா. எகிப்துல இருந்து கிளம்பி 400 வருஷம் சார், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அடிமைத்தனத்துல இருந்தோம். இப்ப எங்க ஆண்டவர் விடுவிச்சு மெய்யான விடுதலையை கொடுத்து நாங்க ராஜ நடை நடந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்துல வரவன்ட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பா இவ்வளவு பயங்கரமா போறான். ஆனா இருதயம் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு சொல்றேன், மெய்யான விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையில இயேசு சீக்கிரத்துல கஞ்சு குட்டியாய் மாறி விடுவார். கஞ்சு குட்டினா எதுங்க சொல்லுங்க? பணம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பணம். பணம் பணம். பக்கத்துல அப்பா அம்மாருக்கு தான் பிடிக்கணும், கையவே பிடிங்க. பணம் பணம். யோ மோசே, எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி சாவடிக்கிறியா? கிரயம் இல்லாம சாப்பிட்ட மச்சங்களையும் வெண்டைக்காவையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் நினைக்கிறோம்.
அட வெக்கங்கெட்டவனே, நீ அடிமையா இருந்து அதை தின்ன. எதை அடிமையா இருந்து அதெல்லாம் தின்ன. கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து மன்னாவை தரார். ஆமென் சொல்லுங்க. அடிமையா இருந்து வெண்டைக்காய் தின்னது, கொம்முட்டிக்காயை தின்னது, கீரையை தின்னதா பெருசா பேசுற. உன்னைய விடுதலையாக்கி வானத்தின் மன்னாவை தூதர்கள் திங்கக்கூடியதுக்கு உனக்கு. ஆமென் ஆமென். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான விடுதலை இழந்து போகிறீர்களோ அன்று பணம் உங்களுக்கு தெய்வமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேங்க, தங்கத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு? சொல்லுங்க. தங்கத்தை அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது யாரு? யாரு? கர்த்தர். பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எகிப்தியர யாருடைய தயவினால? அப்ப அங்க காசை கொடுத்தது யாரு? அங்க தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்து அனுப்புனது யாரு? கர்த்தர். இப்ப அந்த தங்கத்தை வச்சு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு நீங்க எதை செய்றீங்களா? அடேங்கப்பா, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும், மண்ணினாலே பொன்னினாலே உங்களை ஆசீர்வதிச்சாலும் ஒன்ன மறந்துடக்கூடாது. அது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாலும் மண்ணுக்குரிய குணம் மாறாது. ஆமென் சொல்லுங்க. பிரதர், கர்த்தர் கொடுத்த வேலை இருந்துட்டு போகுது. கர்த்தர் இந்த 5 லட்சம் ரூபாயை கொடுத்தாரு, இருந்துட்டு போகுது. இந்த மண்ணினாலே கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு. இது மண்ணு தானே. இது மண்ணு. மண்ணு என்ன சார் செய்யும்? ஒட்டத்தான். மண்ணு மண்ணு. ஐயோ, அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், உண்மை. இருந்தாலும் உங்களுக்குள்ளே மெய்யான விடுதலை என்று ஒன்று இல்லை என்றால், தாவீது சொல்றார், ஆண்டவரே, இந்த பாழா போன ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது உம்முடைய வார்த்தையினாலே. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் ஐயா, இல்லனே சொல்லல. கர்த்தர் கொடுத்த பிசினஸ் தான் ஐயா, இல்லனே சொல்லல. கர்த்தர் கொடுத்த பெரிய காரியம் தான் ஐயா, இல்லனே சொல்லல. கர்த்தர் கொடுத்த சங்கிலி தாயா, இல்லனே சொல்லல. ஆனாலும் அதற்குள்ளே ஒரு குணம் ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷத்திலையும் தூக்கி தின்றும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நிமிஷத்திலையும் தூக்கி தின்றும். இன்னைக்கு பலரையும் அது திங்குதே. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? திங்குதா இல்லையா? ஏன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க, சும்மா வெக்கப்படாம பேசுங்க. உண்மைதானே ஐயா? திங்கலையா பணம்? திங்கலையா நம்மள பணம்? கார் கேட்டா யார் கொடுத்தது? கர்த்தரு. நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை எங்க தெரியுமா? பணம் எப்பொழுது தெரியுமா நம்மளை மிஞ்சி செயல்பட ஆரம்பிக்கும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய சொத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர். நிறைய தங்கத்தையும் வெள்ளியும் அது இதையும் கொடுத்து நல்ல ராஜ போஜமா சூப்பரா வெளியில அனுப்பிச்சுட்டாரு. ஆனா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அங்க கொடுக்கல் வாங்கலே இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? சாப்பாடு ஓசி, தண்ணி ஓசி, வேற காடை நான்வெஜ். சரி, நான்வெஜ் இல்லாட்டினா அங்கே ஒரு கடை இருந்த பாய் இருந்தா கூட போய் ஒரு 20 ரூபாயை கொடுத்து கறிக்கடை ஒரு 1/4 கிலோ கறியவாது ஐயா, எல்லாமே ஓசி. அப்ப வந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி கிடக்கு? சும்மாவே. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு அளவுக்கு மேல சும்மாவே கிடந்துச்சுன்னா உங்களை தின்றும். என்ன பண்ணும்? ஒரு லெவலுக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கல் வாங்காம டிரான்சாக்ஷனே நடக்காம ஒரே இடத்துல இருக்குன்னா சீக்கிரத்துல நீங்க இயேசுவை பண மிஷினா ஏடிஎம் மிஷினா பார்க்க போறது உறுதி. ரொம்ப தேக்கி வைக்காதீங்க. பக்கத்துல கையை பிடிங்க. பேங்க்ல நிறைய இருக்கும். பிடிங்க பிடிங்க பிடிங்க. பேங்க்ல நிறைய இருக்கும். தேக்கலே இருக்கக்கூடாது. இந்த தேக்கல் பதுக்கல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இயேசு கண்ணுக்குட்டி ஆயிடுவார்.
இந்த தேக்கல் பதுக்கல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐயா அங்கே உங்களுடைய தேவை போகுதா, தேவைக்கு மீதியை என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு மனப்பூர்வமாக விதைங்க. தப்பு கிடையாது. நான் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சாட்சியாக சொல்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, நானும் என் குடும்பம் எல்லாம் எங்கள் தேவைகள் போக மீதி எல்லாவற்றையும் எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இல்லை ஏற்கனவே பல லட்சம் நான் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வீட்டில் சும்மா இருந்துச்சுன்னா தூக்கி கொடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் அந்த பணம் இன்னும் முழுங்காம இருக்கு. அப்படி முழுங்காதனால தான் சத்தியத்தை சத்தியமா பேச இல்லாட்டி நாங்களும் எப்படி அதான் இயேசு பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அது இல்லை. இங்க மனசு நிறைய தைரியத்தை கொடுத்திருக்காரு. ஏன்? கை சுத்தம். அல்லேலூயா சொல்லிருங்க, அல்லேலூயா சொல்லிருங்க. பணம் ஒரு லெவலுக்கு மேல உள்ள சேருதா சார், தூக்கி ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஊழியங்களுக்கு தாங்குங்க. சேர்த்து வச்சு என்ன செய்ய போறீங்க? ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு போக கர்த்தருடைய ஊழியத்தில் மீதி என்ன இருக்கோ கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சு, என் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டுக்காக 15 கோடி சேர்த்து வச்சிருக்கேன் பிரதர், மூளையை திருப்பி விட்டுருவார், ஒன்றும் செய்ய முடியாது, டாக்டரே ஆகாது. அதுக்கு டாக்டர் வேணும் அடுத்து. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா இது கிறிஸ்தவங்களுக்குள்ள தான் சொல்றேன் நான், வேற எங்கேயும் சொல்லலை சார், வேற எங்கேயும் சொல்லலை. கொடுங்க தயவு செஞ்சு கைய. அப்படி பணத்தின் மேல ஒரு தீவிர காதல் இருக்குதுனாலே விடுதலை இல்லைன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. பணத்தின் மேல தீராத காதல் இருக்காயா, விடுதலை இல்லைன்னு தாவீது சொல்றாரு. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு. இது யாரு கொடுத்தது? என் ஏசப்பா கொடுத்ததுயா, அதனை திருப்பி அவ்வளவுதான். நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாயை போட்டுட்டு நம்ம நடக்கிற நட இருக்க, காலரை தூக்கி விட்டுட்டு போட்டது 500 ரூபாயில் என்ன சார் கோபுரமா கட்ட முடியும்? போட்டுட்டு நடக்கிற நடைய நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்டா என்ன, நம்ம தம்பி நாங்க போட்டுட்டோம், ஆண்டவர் எங்களை அமுக்கி குலுக்கி சறுக்கி விழுற வரைக்கும் அமுக்களும் இருக்காது, குழுக்களும் இருக்காது, சறுக்களும் ஒரு அமுக்கள் இருக்காது, குழுக்கள். ஐயா, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செய்த நன்மைக்கு பிரகாரமாய் திராணி இல்லாத தகுதி இல்லாத நான் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதிப்பார், அது டவுட்டே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. கொடுத்துவிட்டு ஏதோ ஆண்டவருக்கு, தங்கமும் வெள்ளியும் எல்லாம் யாருடையது? நீங்க 100 கோடி கூட இயேசு கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 100 கோடி கூட கர்த்தருக்கு கொடுங்க, அது என் ஆண்டவருடைய கால் தூசிக்கு வருமா? 1000 கோடி கொடுங்க, உங்களுக்கு 10-20 தானே சீப்பா தெரியுது. 1000 கோடி கொடுங்க, நீங்க வணங்குகிற வானத்தையும் பூமியும் படைத்த பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிற்கு அது இணையாகுமா? அவ்வளவுதான் அதோட தகுதி, அவ்வளவுதான் அதோட தகுதி. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இருதயத்தில் கையை வச்சு ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி தேக்கி வைக்க கூடாதுப்பா. சொல்லுங்க, தேக்கி வைக்க கூடாதுப்பா. உங்களுடைய ஊழியத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய ராஜ்யத்தின் பணிக்காக, வரப்போகிற எழுப்புதலுக்காக நாங்க மனப்பூர்வமா விதைக்கிறதற்கு கர்த்தர் அந்த விடுதலையை எங்க இருதயத்துல தாரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே 2 கையும் உயர்த்தி பாடுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் விடுதலையின் ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா மெய்யான விடுதலை பெற்ற ஒரு மனுஷன் இருக்காயா, சகேயு. பின்னிட்டான் மனுஷன். யாரு? சகேயு. அழகா அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. லூக்கா 19:8. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 19:8. நோக்கி, ஆண்டவரே
என் ஆஸ்தியில் பாதியை சரி மெய்யான விடுதலை. ஆமென் சொல்லுங்க. மெய்யான, அதுலயும் ரொம்ப இமோஷனல் ஆகி ரொம்ப மிதமிஞ்சின நீதிமான அவர் பிஹேவ் பண்ணல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? டக்குன்னு அப்பா விடுதலை உண்டாயிருச்சு, இந்த முழு காசையும் சொல்லிருப்போம்ல. அந்த ஸ்பார்க் ஒன்று இருக்கும்ல, ஒரு பர்ஸ்ட் இருக்கும்ல, இமோஷனல் பர்ஸ்ட். அப்படி ரசிக்கப்பட்ட ஒன்று தாவு தூவுன்னு, ஆண்டவரை இந்த புடிங்க ஆண்டவர், என் சொத்து வீடு எல்லாத்தையும் நீங்களே வச்சு ஆண்டவருக்காக நான் ஜிப்பா போட்டு ரோட்ல அலைய போறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அலையும்ல. நான் சொல்றேன், அவன் எவ்வளவு சென்சிபிளா அந்த விடுதலையை அனுபவிக்கிறான் பாருங்க. அவன் சொல்றான், என் சொத்துல பாதிய யாரு கொடுக்குறேன்? சொல்லி எதுக்காக அந்த பாதி? எனக்கு குடும்பம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு பிள்ளைங்க இருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி போடணும், எங்களுடைய தேவைக்கு போக மீதி எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துறேன். இதுக்கு பேர் தான் விடுதலை. உங்களை சீரவாக்கவும் சொல்லல, நூறாக்கவும் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு அழகான ஒரு விடுதலை ஐயா, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. கர்த்தர் அந்த இருதயத்தை நமக்கு தரட்டும். உங்களை ஈஸியா சோதிச்சிடலாம். எப்படி தெரியுமா? நீங்க கர்த்தரோடு விடுதலையில் இருக்கீங்களான்னு பணத்துல ஒருத்தனை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் பணத்துல உண்மையா இல்ல பணத்துல ஆண்டவருடைய பணத்தையோ ஆண்டவருடைய தசம பாகத்தையோ ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல கையை சுருக்குறானாலே கண்டுபிடிச்சிடலாம் சரியில்லாத ஆவின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு என்ன ஒரு மனசு ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்தில் அந்த மனுஷன் சொல்றாரு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் கை ரெண்டையும் உயர்த்துங்க. கர்த்தாவே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தாவே எங்களுக்கு தீமையை அனுப்பும். என்ன ஒரு 2 நிமிட அஞ்சலி. அதான் சொல்றேன்ல, we are so theoretical Christian, we are all theoretical Christian, but when it comes to practical we will hesitate a lot. முடியாது சார், தியரி பிச்சிருவான், பிராக்டிக்கல். நன்மையை பெற்ற நான் தீமையோ, அதனாலதான் ஆண்டவர் டபுளா கொடுத்தார் எல்லாத்தையும். இந்த இருதயம் யாருக்கு தெரியுமா வரும்? விடுவிக்கப்பட்ட இருதயத்துக்கு வரும். குமாரன் விடுதலை ஆக்கின ஒரு இருதயத்திற்கு வரும். கண்ணு குட்டியா வைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரமாவும் வைக்க கூடாது, கண்ணு குட்டியாவும் வைக்க கூடாது. சரி, கடைசியா இந்த விடுதலை பெற்ற வாய் இருக்கே, அது சும்மா இருக்காது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, விடுதலை பெற்ற வாய் இருக்கே சும்மா இருக்காது. ஐயா, நான் சபையை துன்பப்படுத்தினவன். பவுல் சொல்றார், என்ன சொல்றார்? நானு சபையை துன்பப்படுத்தினவன். அவனுக்கு ஜனங்கள் எல்லாம் பேர் கொடுக்குறாங்க, வாயாடி. என்ன ஆயிடி? வாயாடி. விடுதலை பெற்ற ஒரு பிள்ளையும் தேவ பிள்ளையும் பெற வேண்டிய ஒரு பட்டம் என்ன தெரியுமா? வாயாடி. சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு எங்க ஹஸ்பண்டே தரார்ல, அது இல்லங்கோ. அத சொல்லலக்கா, அந்த வாயடிக்கிறத சொல்லல. கர்த்தரை சாட்சி கொடுக்கிறதுல வாயாடியா இருங்கள். மெய்யான விடுதலையை பெற்றவன் வாயை பொத்திட்டு இருக்க முடியாது ஐயா, வாயை மூடிட்டு இருக்க முடியாது ஐயா. என்னுடைய மாமனார் சகோதரர் ஆரோக்கியராஜ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன, எந்த இடத்துலனாலும் சரி, யாருக்கிட்டனாலும் சரி, ஒருத்தர் அவரை கிராஸ் பண்ண விட மாட்டார். என்ன பண்ண விட மாட்டாரு? கிராஸ் கூட பண்ண விட மாட்டாரு. டக்குன்னு, யோ பார்க்க நல்ல முக லட்சணமா இருக்க, இயேசுவை கும்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். ஆச்சரியப்பட்டு போயிருவேன் நான். ஒருத்தரை கிராஸ் பண்ண விட மாட்டார் அண்ணே. ஒருத்தரை பெட்ரோல் பங்க்ல போட்டுட்டு இருப்பான், எப்பா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்லா வருவ நீ, ஏசப்பா மட்டும் பிடிச்சிக்கோ, எங்கேயோ போயிருவ நீ. சர்வர் வந்து பில்லு கொடுக்க வருவான். பில்லு கொடுக்கும் போது பில்லை வாங்கிட்டு சொல்லுவார், எப்பா கரெக்டா பில்லு போட்டிருக்க, ரொம்ப உண்மை உள்ளவனா இருப்ப போல, ஏசப்பா பிடிச்சிக்க, அவர் இதை விட உண்மையா இருப்பார் அப்படிம்பார். அரண்டு போயிருக்கேன் நான் கேட்பேன், எப்படி அங்கிள்? இல்ல தம்பி, நம்ம ஒரு காலத்துல கேடியா இருந்தோம்,
கேவலமா இருந்தோம், நம்ம வாழ்க்கை ஒருத்தனும் மதிக்காத அளவுக்கு இருந்துச்சு. ஏசப்பா நம்மளை மாத்தி இருக்கிறார். இந்த வாய் சும்மா இருக்கலாமா? அல்லேலூயா. எழுப்புதல் ஜெபத்திலே மாத்திரம் வராது, வாயடிக்கிறதுலும் வரும். அல்லேலூயா சொல்லிருங்க. ஜெபத்தில மட்டும் வாயடிக்கணுங்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயடிக்கணும். அண்ணே கைய பிடிங்கப்பா, ஏன் என்னை முறைச்சிட்டே இருக்கிறீங்க? ஆமா, நான் நாளைக்கு போயிருவேன், கவலைப்படாம இருங்க. எழுப்புதல் வெறும் ஜெபத்துல மட்டும் வராது, வாயடிக்கிறதுல இருக்கு. சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட வாயடிக்கிற இடத்துல ஆடிச்சுதான், பேச வேண்டிய இடத்துல பேசித்தான். ஏன் வாலிப பிள்ளைகள்லாம் சூப்பர், கிறிஸ்தவன் அடையாளத்தை கூட ஆபீஸ்ல காட்ட மாட்டாங்க. கிறிஸ்தவன் அடையாளத்தை கூட, உண்மைதானே? உங்க ஸ்கூல்ல நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல அவனா வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தா தான் ஏசுதாசன் எழுதியிருக்கும். ஏசுக்கு உங்களுக்கும் வெக்கமா இருக்கா? காமிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. பேசுறதுக்கு வெக்கமா இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சைன், விடுதலை அடையலைங்கிறதுக்கு சைன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அறிகுறி. விடுதலை அடையலைங்கிறதுக்கு ஒரு அறிகுறி என்னன்னா, வாய் திறக்காது, இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு வராது. ஆனா உன்னால தைரியமா போய், ஏவன் என்ன நினைச்சா என்னையா, இயேசு நல்லவர்னு உனக்கு சொல்றதுக்கு வாயில தில்லு இருக்கா சார்? விடுதலையோடு அலைகிறன்னு அர்த்தம், விடுதலையோட இருக்கிறன்னு அர்த்தம். ஒன்னத்தான் கர்த்தர் எழுப்புதல் நாள்ல பயங்கரமா பயன்படுத்துவார், பயங்கரமா பயன்படுத்துவார். எப்பா, ராக்காலத்திலே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. அதே மாதிரி கர்த்தர் கிரியை செய்கிற பகற்காலம் ஒன்று இருக்கிறது. அந்த பகற்காலத்திலே வாயடிக்கிறவன் தான் மேல நிப்பான். ஆமென் சொல்லுங்க. நீங்க ராக்காலத்துல தலைகில குத்தி நின்னாலும் சரி ஐயா, கர்த்தர் கிரியை செய்யாத காலத்திலே நீங்க எவ்வளவு இயேசுவை பத்தி பேசினாலும் ஒரு இன்ச்சு ஒரு பையில் நகல மாட்டான். ஆனால் பகற்காலத்திலே, அவர் கிரியை செய்கின்ற காலத்திலே, கிருபையின் காலத்திலே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவின் காலத்திலே நீங்கள் அவருடைய சாட்சியை பகிரங்கமாய் பேசுவீர்கள் என்றால் அவருடைய இருதயங்களை கர்த்தர் அசைப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க பகற்காலத்துல விட்டுட்டு ராக்காலத்துல பேசலாம்னு நினைக்காதீங்க. பக்கத்துல கையை பிடிங்க. பகற்காலத்தை விட்டுட்டு ராக்காலத்துல பேசலாம்னு நினைக்காதீங்க. ஐயா, ஒரு ராக்காலம் வருதான், அந்த ராக்காலத்துல பரிசுத்தவான்களே அவனுக்கு முன்னாடி நிக்க முடியாதான். யார் நிக்க முடியாது சொல்லுங்க? பரிசுத்தவான்களுக்கே அங்க ஆக்சஸ் கிடையாது சார். நீங்க கிரியை செய்யறதுக்கு, கர்த்தருடைய அற்புதங்களை செய்யறதற்கு, அடையாளங்களை சொல்றதற்கு, கன்விக்டிங் ஹோலி ஸ்பிரிட்டோட பவர் அங்க உணர்கிறதற்கு அங்க வேலை கிடையாது. அது ராக்காலம். அதற்கு முன்னாடி ஒரு பகற்காலம் இருக்கிறது. அந்த காலம் இதுவே. இதுல வாயாடியா இருங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் படியே உங்களுடைய விடுதலையின் அனுபவத்தை அப்படியே அடுத்தவனுக்கு கொடுத்துருவார். ஆமென் சொல்லிருங்க, ஆமென் சொல்லிருங்க. சரி சாம், எல்லாம் சொல்லிட்ட. சரி, இப்ப இந்த மெய்யான விடுதலையை பெறுகிறது எப்படி? சத்தியத்தை அறிவீர்கள். எங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. நீ இந்த வசனத்தை தான் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? உண்மைதானுங்க? உண்மையை சொல்லுங்க. நான் கூட வரும்போது அண்ணே உண்மையாவே ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, நான் போற சபை வந்து சத்தியத்திலேயே முங்கி கிடக்கிற சபை. எதுல? சத்தியத்திலேயே முங்கி கிடக்கிற சபை. அண்ணன் ஒரு பக்கம், பாஸ்டர் ஒரு பக்கம், வர்ற பிரீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். நான் போய் என்னத்தான் ஆண்டவரே சத்தியம்னு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தை கேட்பீர்கள். இல்ல, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சத்தியத்தை கேட்பீர்கள் அல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரி அப்பா, இந்த சத்தியம் எப்படிங்க நம்மளை விடுதலையாக்கும்? சொல்லுங்க. சத்தியம் எப்படி விடுதலையாக்கும்? அதுக்கு ஒருத்தர் இருக்கான், பர்திமேயுன்னு ஒரு குருடன் இருக்கான். இந்த பர்திமேயு குருடன் இருக்கான் பாத்தீங்களா?
அவன் ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ஐயா. ரொம்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கான், கண்ணு குருடா இருக்கு, பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப அவன் காதுக்கு திடீர்னு ஒரு செய்தி வருது. என்ன? இயேசு இந்த வழியா கிராஸ் பண்றாரு சார். என்ன பண்றாரா? இயேசு இந்த வழியா போறாரு. போறாருன்னா உடனே அவன் இயேசு போறாரா, இயேசு போறாரா சத்தம் விட்டான். என்ன பண்ணா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. உடனே பக்கத்தில் இருக்கிற மிதமிஞ்சின நீதிமான்களை, குருட்டு பேலே அமைதியா. உடனே அவர் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், சத்தியம் உங்களை கிராஸ் பண்றதுக்கு விடக்கூடாது. என்ன பண்றதுக்கு விடக்கூடாது? இப்ப பேசுற சத்தியம் இருக்கே, இது உங்களை கிராஸ் பண்ணி போகுது. இந்த சத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த கிராஸ் பண்ணி போற சத்தியத்தை நிறுத்துறது எது தெரியுமா? மெய்யான கதறுதல். எது சொல்லுங்க ஐயா? துரதிர்ஷ்டம். துரதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா? வர்ற லாட்டரி சீட்டை விடுறது, வர்ற பம்பர் பரிசை விடுறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு இந்த கேரளால ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான். பார்த்தா அந்த லாட்டரி சீட்டுக்கு 2 கோடி ரூபா விழுந்திருக்கு. என்ன பண்ணிருக்கு? 2 கோடி ரூபா. உடனே வீட்டில் போய் லாட்டரி சீட்டை எடுக்கலான்னு பார்த்தா பேண்ட்டுக்குள்ள சாரு வச்சிருந்திருக்காரு. அந்த லாட்டரி சீட்டை ஒய்ஃப் விட்டு துவைச்சிருச்சு. என்ன பண்ணிருச்சு? ஒய்ஃபு வழக்கமா நடக்கிறது தானே, ஒய்ஃப் துவைச்சிருச்சு. அவன் ஒய்ஃபை துவைச்சிட்டான். அடுத்த நிமிஷம், ஏண்டி நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் போயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், 2 கோடி ரூபா லாட்டரி சீட்டு. அதை எப்படி? நான் உங்களுக்கு சொல்றேன், 2 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, 10,000 கோடி இல்ல, அதற்கு மேலான ஒரு லாட்டரி சீட்டு உங்களை கிராஸ் பண்ணுது சார். சத்தியம். சத்தியம். சத்தியத்தை ஒரு நாள் உங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க நிறைய சத்தியம் கேட்டிருப்பீங்க, உண்மை. நல்ல நல்ல தேவ வார்த்தையை கேட்டிருப்பீங்க, உண்மை. என்றாலும் மெய்யான விடுதலை உங்களுக்குள்ளே இல்லையே. ஏன்னா போயிருச்சு. பக்கத்துல கைய பிடிங்க. பைபிள்ல சத்தமா சொல்லுங்க, பைபிள்ல எங்களுக்கு கைய பிடிங்கக்கா, விடவே கூடாது. சில விஷயங்கள்லாம் விடாம பிடிக்கணும். பைபிள்ல எங்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெரியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு விட்டுருவோம். போட்டோம், சத்தியம் வரும். இன்னைக்கு பாஸ்டர் அருமையான சத்தியம் பண்ணார், அவ்வளவுதான். கிராஸ் பண்ணி பர்திமேயு குருடன் பண்றான், தாவீதின் குமாரனே என்னை கிராஸ் மட்டும் பண்ணி போயிடாதீங்கப்பா, என்னை கடந்து மட்டும் போயிடாதீங்கப்பா, எனக்கு விடுதலையை கொடுக்காம மட்டும் போயிடாதீங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யான விடுதலைக்கு அச்சாணி எது தெரியுமா? மெய்யான கதறல். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. மெய்யான விடுதலைக்கு அச்சாணி எது? உடனே இயேசு என்ன செய்யறாரு? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து பிடன்கோள் எழுந்திரு என்றார்கள். எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, போதும். அல்லேலூயா. ஒருவன் சத்தியத்தை நிறுத்துகிறான் என்றால் சத்தியம் அவனை கேட்கும். உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த சத்தியம் வருது இல்ல, உங்களை கிராஸ் பண்ணி போகுது இல்ல, இந்த சத்தியம் கேட்ட சத்தியம் எல்லாம் உங்களை கிராஸ் பண்ணி போகுது இல்ல, இது இப்ப உங்களை கேட்குது. நீங்க கதறுவீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான விடுதலை நீங்க விரும்பி கதறுவீங்கன்னா, இந்த சத்தியம் உங்களிடத்தில் கேட்கும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அப்ப அவன் என்ன பதில் சொன்னா? ஐயா, இந்த பாவம் என் வாழ்க்கையில மிஞ்சுது ஐயா,
இந்த குறிப்பிட்ட ஏரியாவை என்னால ஜெயிக்க முடியல ஐயா, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுது ஐயா, அப்ப சொல்லுவீர்கள் என்றால் சத்தியம் உங்களை, அவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்பதல்ல, சத்தியத்தை அறிவது. சத்தியத்தை முதல்ல நிறுத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியத்தை முதல்ல நிறுத்தணும். நிறுத்துறது எது செய்யும் தெரியுமா? கதறல். கதறல். நான் 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க, 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. எத்தனை வருஷம்? உண்மையை தான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. நான் பாஸ்ட் புள்ள தான். 12ஆம் கிளாஸ்லயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்னன்னா, மெய்யான விடுதலை எல்லாம் இருக்காது. ஆனா பைபிள் நல்லா, மெய்யான விடுதலை எல்லாம் கிடையாது சார். பாவம் இருக்கு. 12ஆம் கிளாஸ்லயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 12ஆம் கிளாஸ்லயே வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஸ்டேஜ்ல நின்று ஆராதிச்சோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ தேவதூதனே ஆராதிக்கிற மாதிரி. எனக்குல தெரியும் நான் ஒரு காவாலி பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பயங்கரமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நானு, இல்ல இங்க பயங்கரமா ஆராதிச்சுட்டு இருப்பேன். உடனே கீழே ஒரு அக்கா அந்நிய பாஷையில தவ்வி பக்கத்துல இருக்க 2 பல்ல உடைச்சு உட்கார்ந்து இருக்கோம். நான் நினைப்பேன், நானே டுபாக்கூர், இந்த அக்கா எவ்வளவு பெரிய டுபாக்கூரா இருக்கும். ஐயா, ஆனா என்று இந்த சத்தியத்தை நிறுத்தி என்னை விடுவியும் ஆண்டவரேன்னு கேட்டனோ, சத்தியம் என்னை விடுதலையாக்கினது. விடுதலையாக்கின சத்தியம் என்னோடு நிற்கவில்லை, பலரையும் விடுதலையாக்குகிறது. அதான் அதனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? குமாரன் விடுதலையாக்கினால் எல்லாம் எழுந்து நிற்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்ப கேட்ட சத்தியம் நிற்கணும்னா கதறல் அவசியம். உண்மையா உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எது விடுவிக்கப்படாம இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது எந்தெந்த பகுதின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 கரத்தையும் உயர்த்தி கதறுதலோடு, இருதயத்தின் கதறுதலோடு சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். பாடுங்க. எங்கள் விடுவிக்கிற தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே தம்முடைய விடுதலையின் காற்றை வீச பண்ணி கொண்டிருக்கிறார். வாசம் செய். சொல்லுவோம், சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. அல்லேலூயா, ஓசன். அல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு பாவத்தின் பழக்கங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் அந்த மெய்யான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, யா ஹோசன்னா. ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும்
மெய்யான விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் விடுதலையோடு நடப்பதை நீர் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறீர். விடுதலை பெற்ற ஜனமாய் நாங்கள் உம்மை ஆராதிப்பதை எவ்வளவாய் வாஞ்சிக்கிறீர். கர்த்தர் அந்த கிருபைகளை தயவை எங்கள் மீது நீர் வைக்கிறதற்காக நன்றி. தம்முடைய பிள்ளைகளின் மீது வைக்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.